யார் யார்கிட்டலாம் செல்போன் இருக்குதோ அவங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணாலே போதும், இவங்களை பத்தி எல்லா விதமான விடயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அதுலயும் முக்கியமா இவர் ரோட் ஷோ பண்றாருல, அந்த ரோட் ஷோவும் போட்டுட்டு அவங்க உள்ளபடியா அந்த கொரோனா அப்ப எல்லாரையும் நடக்க விட்டாங்களே அந்த ரோட் ஷோனுடைய படங்களையும் போட்டு விட்டான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பிரமாதமா இருக்கும். அதெல்லாம் போட்டு ரொம்ப வேகமா கம்யூனிகேட் பண்ணலாம். இன்னையில இருந்துட்டு ஜூன் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் இதை மட்டும் செஞ்சோம்னா போதும், மோடியை வீட்டுக்கு அனுப்பிடலாம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ரோச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு பலமான ஆழமான ஒரு பரப்புரையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. அது என்ன அப்படின்னம்னா, ரொம்ப நம்மளுடைய மோடிஜியனுடைய முகத்தை போட்டு மேலே வந்துட்டு ஜி, தமிழில் ஜி பே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஸ்கேன் பண்ணுங்க ஸ்கேம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்டைட்டில் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு போஸ்டரை வந்துட்டு நாடு முழுவதும் ஒட்டி விட்டாங்க. அதை வந்துட்டு தேர்தல் ஆணையம் போலீஸ் வச்சு ஸ்கிராட்ச் பண்ணியிருக்குது. ஏன்னா இப்படிலாம் ஒட்டக்கூடாது, ஊழலாம் சொல்லலாமா, அதெல்லாம் எவ்வளோ பத்திரமா பாதுகாக்க வேண்டியது, அது தேச ப்ராப்பர்ட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கிறாங்க போல. எதுக்கு அழிக்கிறீங்க? நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த ஐடியாவை. ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னோம்னா அதில் என்ன நல்லா வருதுன்னு பாருங்களேன். எலக்டோரல் பாண்ட்ஸ், அதில் ஒரு 8600 கோடி. The irregularities highlighted in the CAG ரிப்போர்ட்ல வந்துருக்கு இல்லைங்களா, அதாவது 1 கிலோமீட்டர் மட்டும் துவாரகா ஹைவேக்கு வந்துட்டு 256 கோடி ரூபாயில போட்டாங்க இல்லையா, அது 18 கோடியிலே போடலாம்னு சொல்லிட்டு 256 கோடிக்கு போட்டது. அதுக்கப்புறம் இந்த ஆயுஷ்மான் பாரத்ல நடந்த ஊழல் எல்லாம் சேர்த்து ஒரு 7 லட்சம் கோடி ரூபாய் ஊழல்ல அதெல்லாம் வருது. ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்துட்டு அது வருது. அதுக்கப்புறம் வேரியஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நடந்த ஊழல், இது எல்லாம் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த கார்பரேட் கிட்ட வந்துட்டு எப்படி இவங்க வந்துட்டு நிதியை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு திட்டங்களை எல்லாம் ஒப்பந்தங்களை எல்லாம் கொடுத்தாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அந்த வீடியோவில் போட்டு இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், ஜிபேல ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதெல்லாம் உடனே விரிஞ்சிடும். மிக அழகாக மிக நன்றாக தோல் உறுத்தி காட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்புரையை, தேர்தல் பரப்புரையை திமுக செய்து விட்டது. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்குது. மோடியினுடைய மூஞ்சியும் அதையும் பார்த்தோம்னா நல்லா இருக்குது. பொதுவாக மோடி மூஞ்சி எப்போதுமே அழகாக இருக்கும். பாருங்கண்ணா, நல்லா இருக்குது, பார்க்குறீங்கல்ல, நல்ல ஒரு மெத்தட் இது. இது மாதிரி இதே மாதிரி மற்ற விடயங்களையும் செய்யுங்க. அவங்களும் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட எல்லாம் அதை துட்டா என்ன, நம்ம உண்மையை சொல்லுவாங்க, அவங்க பொய்யை சொல்லுவாங்க, அதை பற்றி பரவாயில்ல, அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப அருமையான ஒரு யுக்தியை கையாண்டிருக்கிறார்கள். இது நாடு முழுவதும் கையாளப்பட வேண்டிய ஒரு யுக்தி. யார் யார்கிட்டலாம் செல்போன் இருக்குதோ அவங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணாலே போதும், இவங்களை பற்றி எல்லா விதமான விடயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் முக்கியமாக இவர் ரோட் ஷோ பண்ணுறாருல, அந்த ரோட் ஷோவும் போட்டுட்டு அவங்க உள்ளபடியா அந்த கொரோனா அப்ப எல்லாரையும் நடக்க விட்டாங்களே அந்த ரோட் ஷோனுடைய படங்களையும் போட்டு விட்டான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பிரமாதமா இருக்கும். அதெல்லாம் போட்டு ரொம்ப வேகமா கம்யூனிகேட் பண்ணலாம். இன்னையில இருந்துட்டு ஜூன் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் இதை மட்டும் செஞ்சோம்னா போதும், மோடியை வீட்டுக்கு அனுப்பிடலாம். மீண்டும் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.